மேட் ஃபார் ஈச் அதர் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க்லாம் கொடுத்து அந்த பாண்ட் கிரெடிட் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த கிரெடிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் வீக்கெண்டில் எலிமினேஷன் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே போட்டு உடைச்சிருக்காங்க. இதில் வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிமினேஷன் நடக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாக் அவுட் பண்ணுறோம், நாங்கள் இந்த ஷோ விட்டு வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு கப்பிள் சொல்ல அங்கே ஜட்ஜஸ் வந்து பேச இவங்க பேச அப்படின்ற மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத 5, 6, 7, 8 இந்த 4 எபிசோட்ல நடந்த தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ 5வது எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வசந்தி கல்யாண் வந்து ரூம் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு ரூமை சோனியா அண்ட் சித்து வந்து ரூமை கொடுத்துட்டு என்ன பண்றாங்க ரூம்ல, இப்போ என்னெல்லாம் பிஹேவ் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு ஃபன்னி மூமெண்ட் கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் என்ன பண்றாரு, பிரேமகுரு வராரு. பிரேமகுரு வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த வீட்டில் வந்திருக்கீங்க என்னன்னா பார்ட்னருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு மெமரிஸை கிரியேட் பண்றதுக்காகவும் உங்களுக்குள்ள எவ்வளோ அந்த இது இருக்கு, வைப் இருக்கு, அந்த லவ் ஃபீலிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத புரிஞ்சுக்கிறதுக்கான இடம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் இந்த ஒரு மூமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க உங்க ஒய்ஃபு கூட அப்படின்றது. ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கூடயும், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூடயும் அந்த கப்பல் மாத்தி ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை சொன்ன உடனே எல்லாருமே போய் சொல்றாங்க. அது வந்து ஒரு குவைட் எமோஷனல் செக்மெண்ட். ஏன்னா அந்த 2 கப்பலுக்குள்ள ப்ராமிஸ் பண்றதும் சரி, அது அவங்க ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங்ஸா இருக்குது. அந்த டாஸ்க் ஒரு பக்கம் பேரலா நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த டாஸ்க்ல அரிதா ஹரிஷ் இவங்க 2 பேருக்கு விருப்பம் இல்லை. குறிப்பா ஹரிஷுக்கு விருப்பமே இல்லை போல. இந்த டாஸ்க் நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் ஒரு பக்கம் டாஸ்க் இப்படி ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்றாங்கல்ல, அப்பயே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அவர் போல அங்க வந்து டாஸ்க் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்தது அரிதா ஹரிஷ்னும் போது என்னால இதை வந்து நான் பண்ணவே முடியாது, பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இது யார் சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன், இந்த இஷ்யூலாம் நான் இது பண்ண மாட்டேன்ற மாதிரி அவர் வாக் அவுட் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த டாஸ்க்லேயே நான் பண்ண மாட்டேன், பிரேமகுருவாது யாராக இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி அங்கேருந்து வாக் அவுட் பண்ணிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் எல்லா கப்புள்ஸுமே கூப்பிட்டு இவரை பண்ண வைக்க ட்ரை பண்ணுறாங்க. யாருமே இதில் குறுக்க வராதிங்க, நான் பண்ண மாட்டேன், நீங்கள் எதுக்கு வந்து பேசுறீங்க, ஏன் இது நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ ஒரு சிலர் நபர்கள் கேட்குறாங்க, லவ் குரு அனௌன்ஸ் பண்ணுறாரு இல்லையா, அந்த பிரேமகுரு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்பயே நீங்கள் விருப்பம் இல்லை இதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல, பாதி டாஸ்க் வரையும் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்கன்ற மாதிரி அங்கே 2-3 பேர் கேட்குறாங்க. அதை கேட்டுமே அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி எனக்கு என்னமோ அதை நான் பண்ணிக்கிறேன், நீங்க யாரும் இதுக்குள்ள வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த எபிசோடு ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் நடக்குது. அடுத்து என்ன பண்றாங்க, அந்த எபிசோடு எண்டில் ஒரு டாஸ்க்கு கார்டு வருது. ஸோ பிக் பாஸ்ல எப்படி மார்னிங் ஆக்டிவிட்டி ஒரு கார்டு வரும் மாதிரி இங்கே ஒரு கார்டு வருது. அந்த கார்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா 3 டீம் 10 கப்புள் இருக்காங்க. இதுல 3 டீமா, ஒரு டீம்ல 3 பேருன்ற வீதம் 3 × 3 9 பேரா ஒரு கப்புள் மிச்சம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 டீமா பிரிஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வருது. அதை படிக்கிறது யாருன்னா அஞ்சலி மற்றும் பவான். அதை எடுத்து கார்டன் ஏரியால படிக்கிறாங்க. அப்போ ஒரு கப்பல் இல்லை. அந்த கப்பல் யாருன்னா ஒரு பக்கம் வந்து மகேஷ் அண்ட் சாண்ட்ரா, அவங்க 2 பேர் அந்த பிளேஸ்ல இல்லை. மிச்சம் எல்லாரும் இருக்கும்போது அந்த இடத்துல படிச்சுட்டு டீமை 3 டீமா பிரிச்சுக்குங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன பண்றாங்க, ஆல்ரெடி அங்க அஞ்சலி அண்ட் பவான் வந்து வேற மாதிரி பிளான் போட்டாங்க போல. அஞ்சலி, பவான், வசந்தி அண்ட் கல்யாண், சோனியா அண்ட் சித்து. ஏன்னா இவங்க 3 பேர் ஆல்ரெடி ஒன்னா தான் சுத்திட்டு இருக்காங்க. நிறைய கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள நடக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா இவங்க மாத்தி நிக்கிறதால அந்த 3 பேர் ஒரு டீம் ஆயாச்சு. இப்போ அடுத்ததா 2வது டீம் யார் எந்த டீம்ல போடலான்ற மாதிரி டிஸ்கஷன் போது. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா மற்றும் மகேஷ் வந்து லேட்டா வராங்க. அவங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது சொன்னதுக்கு அப்புறம். இன்னொரு பக்கம் நட்ராஜ் அண்ட் நீத்து, பிரிட்டோ அண்ட் சாண்ட்ரியா அண்ட் பிரியங்கா மற்றும் ஷிவ். இதுல பிரியங்கா அண்ட் ஷிவ் தான் இந்த டீம் டிசைட் பண்றதா இருந்தாங்க. ஏன்னா பிரியங்கா அண்ட் ஷிவ் வந்து போன வாட்டி டாஸ்க் பண்ணும்போது 2 பேரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அதனால அவங்க கிட்ட தேர்ந்தெடுக்கிற ஆப்ஷன் போச்சு. அதுலயுமே மகேஷ் அண்ட் சாண்ட்ரா வாக் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் ராஜு அண்ட் ஆசியா, ஜானு, பானு, அரிதா ஹரிஷ் இவங்க 3 பேர் ஒரு டீம் ஆயாச்சு. ஸோ இதுல எந்த டீம்லயுமே இல்லாத நிலைமைக்கு மகேஷ் அண்ட் சாண்ட்ராவை தள்ளப்பட்டாங்க. இது முடிஞ்சிருது. மறுநாள் 6வது எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகினோடனே ஸ்ரீமுகி வராங்க, கார்டன் ஏரியா கூப்பிடுறாங்க. ஸோ ஐ மீன் பிளே ஏரியா, டாஸ்க் பிளே பண்றதுக்கான ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா கூப்பிட்டு ஸ்ரீமுகி எந்தெந்த டீம் பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அஞ்சலி, பவான், சோனியா, சித்து அண்ட் வசந்த் கல்யாணோட பேர் வந்து பிரேமண்ட எத்ரா அப்படின்றது அவங்க டீம் பேர். நட்ராஜ், நீத்து, பிரிட்டோ அண்ட் சாண்ட்ரா, பிரியங்கா அண்ட் ஷிவ் வந்து பிரேம போராட்டம் அப்படின்ற ஒரு டீம் பேர். அடுத்து ராஜு, ஆசியா, ஜானு, பானு, அரிதா ஹரிஷ் இவங்க டீம் பேர் வந்து
பிரேம போருக்குழு அப்படின்றது இவங்க டீம் பேர். ஸோ இதுல ஒண்ணுமே பண்ணாம தனியா இருக்கிறது யாரு? சாண்ட்ரா அண்ட் மகேஷ். அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, டாஸ்க் லெட்டர் வந்தா எல்லா கப்பலும் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த டாஸ்க் லெட்டரை படிச்சிருக்கணும், இவங்க கப்பல் வரதுக்கு முன்னாடி அந்த டாஸ்க் லெட்டரை படிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அது நியாயமான கம்ப்ளைண்ட் தான். ஏன்னா டாஸ்க் லெட்டரை எல்லாருக்குமான டாஸ்க்னும் போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தான் படிச்சிருக்கணும். அந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு படிக்காது அஞ்சலியோட தப்பு. அதை தான் அவங்க வாய்ப்பா கேட்கறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் ஸ்ரீமுகி என்ன கேட்கறாங்க, அவங்க கிட்ட ஆல்ரெடி 0 பாண்ட்ல இருக்காங்களே, அவங்களுக்கு யாராவது நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அங்க பல விவாதங்கள் இதெல்லாம் நடக்குது. இதுல குறிப்பா வந்து டீம்ல யாருமே சேர்த்துக்கல, வேற ஆப்ஷனுமே இல்லாம இவங்க ஒதுக்கப்பட்டாங்க. உடனே ஸ்ரீமுகி இதை பாருங்க, அவங்க டாஸ்க் லெட்டர் படிக்கல, பட் நீங்க அந்த இடத்துல போய் ஒரு முயற்சி எடுத்து நீங்க எந்த டீம்ல ஜாயின் பண்ண முயற்சி பண்ணிருக்கணும்ல, அது உங்களுடைய தப்பு தானேன்ற மாதிரி ஸ்ரீமுகி அங்க ஓப்பனாவே சாண்ட்ரா மற்றும் மகேஷ் கிட்ட சொல்றாங்க. வேற வழி இல்லாம அவங்க தனியா இருக்கிறாங்க. ஓகே, இதுல டாஸ்க் அந்த 3 டீமுக்கும் ஒரு டாஸ்க் நடக்க போகுது. டாஸ்கோட பேர் என்னன்னா 3 இதுவா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பலூன் வச்சிருக்காங்க, பலூன்ல வாட்டரை ரெப்பி வச்சிருக்காங்க. 2 கப்பிள்ஸும் என்ன பண்ணாங்கன்னா உடம்ப பேலன்ஸ் பண்ணி உடம்ப பேலன்ஸ் பண்ணி கை தொடாம அந்த பலூன், அந்த வாட்டர் பலூனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு டிராவல் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரு இது இருக்கு, ஒரு டேங்க் இருக்கு. அந்த டேங்க்ல ஒரு செர்டன் பாயிண்ட் வரையும் இருக்கு பாதி, அதுல வந்து ஒரு ரெட் மார்க் போட்டிருக்காங்க. அது வரையும் நீங்க எடுத்துட்டு போய் உடைச்சு அந்த தண்ணியை ரொப்பணும் ஃபர்ஸ்ட் கப்பல். 2வது கப்பல் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் கப்பல் ரொப்பனதுக்கு அப்புறம் அங்க ஒரு கீயை 3 பாகமா பிரிச்சிருக்கும். ஸோ அதுல ஒரு பாகம் இவங்க ஃபர்ஸ்ட் கப்பல் இதை கம்ப்ளீட் பண்ணோன்னே அந்த கீயை எடுத்துட்டு போய் 2வது கப்பல் கிட்ட கொடுக்கணும். 2வது கப்பல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் கண்ணை மூடி இருக்கும், இன்னொருத்தர் அது மேல் ஆர் ஃபீமேல் எதை வச்சுங்க, ஒருத்தர் கண்ணை மூட்டு இன்னொரு பர்சன் வந்து கைட் பண்ணணும். அந்த கப்பல்ல கைட் பண்ணி அப்ஸ்டகல் இருக்கும், அந்த அப்ஸ்டகலை தாண்டி இன்னும் 2க்கு கண்ணு தெரியாம தாண்டி எடுத்துட்டு போகணும். ஒருவேளை அந்த அப்ஸ்டகல் தாண்டும் போது ஒய்ஃபை தூக்கிட்டு போறாருன்னா அந்த ஒய்ஃப் காலு தரையில படக்கூடாது, தரையில படிச்சுன்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்படி 2வது ட்ராக் இவங்க 2வது போய் எண்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். 2வது கீயோட 2வது பாகம் கிடைக்கும். அந்த பாகத்தை எடுத்துன்னு வந்து 3வது டீம்மேட் கிட்ட கொடுக்கணும். அந்த டீம்மேட் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணை கட்டிக்கிட்டு போய் பசில் சால்வ் பண்ணும். 9 பீஸா இருக்கும் அந்த பசில், மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற ஒரு பசிலை சால்வ் பண்ணும். இதை டாஸ்க். அதுல 3வது கப்பல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா கீயோட 3வது பாகம் கிடைக்கும். அப்ப கீ கம்ப்ளீட் ஆயிருமா, அந்த கீயை எடுத்துட்டு போய் ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்றது தான். டாஸ்க் ஆயிடுச்சா? இதுல வந்து என்ன பண்றாங்க, ஜட்ஜஸ் ஒரு பவர் கொடுக்குறாங்க மகேஷ் அண்ட் சாண்ட்ராக்கு. இப்போ நீங்க தான் யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு போகணும் டிசைட் பண்ற பவரை கொடுக்குறாங்க. ஏன்னா எங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கல, நாங்க உங்களுக்கு ஆப்பு வைக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு பவரை கொடுத்த உடனே அவங்க டைரக்டா வந்து யாருக்கு ஆப்பு அடிக்கிறாங்கன்னா, அஞ்சலி அண்ட் பவான் டீம் தான் எங்களை விட்டுட்டு படிச்சாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் போட்டோம். 2வது வந்து பிரியங்கா அண்ட் அந்த பிரேம போராட்டம் 2வது போட்டோம். 3வது பிரியங்கா பிரேம போர்க்குழு அந்த டீம் போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க ஜாலியா ஃபர்ஸ்ட் ஓகே ஜாலியா போய் பண்ணிடலான்ட்டு. இதுல பேசிக்கே என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் போறது ரிஸ்க். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போய் பண்றோம்னா அதை பார்த்து அடுத்தவன் காப்பி பண்ணி ஓ இது தப்பாகுது, இதுக்கு இது ஆல்டர்னேட்டிவ் ரூட் போட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுப்பான். அதை யோசிக்காம ஃபர்ஸ்ட் ஜாலியா போய் பண்ணா அங்கதான் ஆப் இருந்தது. ஃபர்ஸ்ட் அஞ்சலி பவன் வாட்டர் பலூன் ஒழுங்கா பண்ணிட்டாங்க, வசந்தி அண்ட் கல்யாணம் அடுல்ஸோ கூட சூப்பரா பண்ணிட்டாங்க. சித்து சோனியா 3வது பாகத்துல பசில் சால்வ் பண்றதுக்கு குறிப்பிட்ட டைம்ல பசிலை சால்வ் பண்ணோம். அந்த இடத்துல குறிப்பிட்ட டைம்ல பசிலை சால்வ் பண்ணாம டோட்டலா டிஸ்குவாலிஃபை ஆயிருச்சு. பிரேமன்ட்ட எதிரா அப்படின்ற டீம் டோட்டலி டோட்டலா க்ளோஸ் ஆன உடனே ஒரு பக்கம் செம அப்செட் ஆயாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்டா செலக்ட் பண்ணி அமைச்சது யாரு, மகேஷ் அண்ட் சாண்ட்ரா. அந்த சாண்ட்ரா டீம் மேல செம காண்டாயிட்டாங்க. ஓகே, அடுத்து 2வது டீம் போது பிரிட்டோ அண்ட் சந்தியா, தமிழ் பையன், அவன் போயிட்டு இந்த தண்ணி பலூனை டிராவல் பண்றத செம ஃபாஸ்டா பண்ணி முடிச்சாங்க. பிரியங்கா அண்ட் ஷிவ் வந்து அந்த ஆர்டுல செமையா பண்ணாங்க. 3வது நட்ராஜ் அண்ட் நீத்து அந்த பசில் சால்வ் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணாங்க பாருங்க, கலக்கிட்டாங்க. அவங்க டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி ஜெயிச்சாச்சு. 3வது டீமும் பயங்கர ஃபாஸ்டா பண்ணி ஜெயிச்சாச்சு. ஸோ இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி ஜெயிச்சாச்சா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் செம அப்செட் அஞ்சலி அண்ட் பவன் டீம். இதுல குறிப்பா வந்து மகேஷ் வர சொல்லியிருப்பார், எந்த டீம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அஞ்சலி பவன் தான் நினைப்பாங்கன்றதையும் சொல்லிட்டாங்க. அதை வந்து செம காண்டாயிட்டு கிச்சன்ல போய் இந்த வாக்குவாதம் மாத்தி நடக்குது. ஓகே, இன்னொரு பக்கம் சோனியா அண்ட் சித்து, ஏன்னா அந்த பஸ்ல சால்வ் பண்ணும்போது சித்து வந்து ஒழுங்கா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அப்படின்றது சோனியாவோட தரப்பு. ஏன்னா சோனியா ஒழுங்கா அது சித்தோட இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க 2 பேருக்குமே இது குழப்பத்துல இருந்ததால அவங்களால என்ன பண்றாங்கன்னே தெரியல. அங்க ஒரு பிரச்சனையாகி வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல தான் திரும்ப வந்து உள்ள வராங்க ஸ்ரீமுகி. உள்ள வந்து யாரு தான் இந்த டாஸ்கோட வின்னர் அப்படின்றத சொல்றாங்க. பிரேம போராட்டம் வந்து 16 நிமிஷம் 44 செகண்ட் அந்த டாஸ்கை பண்ணியிருக்காங்க 3 ஸ்டேஜஸையும்.
பிரேம போர்க்குழு வந்து 13 நிமிஷம் 44 செகண்ட்ல அந்த டாஸ்கை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பண்ண டீமுக்கு 25, செகண்ட் பண்ண டீமுக்கு 20 பாயிண்ட். இப்போ ஒரு டீம்ல 3 டீம்ஸ் இருக்காங்க. ஓகே, 3 கப்பிள்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த 3 கப்பிள்ஸ்க்கும் பாயிண்ட் ஸ்பிளிட் பண்ணணும். அதுல நீங்க பாயிண்ட் ஸ்பிளிட் பண்ணிக்கங்க அப்படின்றத சொல்றாங்க. சரி, என்னடா பாயிண்ட் ஸ்பிளிட் அப்படின்னு பார்த்தா 3 டீமும் டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தருக்கு எவ்வளவு பாயிண்ட்ன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ண போல. அதுல பிரிச்சுக்கிட்டாங்க. அஞ்சலிக்கு வந்து 3 பாயிண்ட்டும், கல்யாணன் வசந்திக்கு 2 பாயிண்ட், சித்து சோனியாவுக்கு 3 பாயிண்ட், நீத்து அண்ட் நட்ராஜுக்கு 5, பிரியங்கா ஷிவுக்கு 7, சந்தியா அண்ட் பிரிட்டோக்கு 8, பானுக்கு வந்து 10 பாயிண்ட், ஆசியாவுக்கு வந்து 7 பாயிண்ட், அரிதா ஹரிஷுக்கு வந்து 8 பாயிண்ட். இப்படி பிரிச்சுட்டு யாரு இந்த லீடர் போர்ட்ல டாப்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, ஆசியா அண்ட் ருக்குராஜுக்கு கேண்டில் லைட் டின்னர் தனியா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தட் வாஸ் சூப்பர் மூமெண்டா இருந்தது. அவங்களுமே ரொம்ப எமோஷனல் மூமெண்டா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. இன்னொரு பக்கம் பாட்டம், இந்த 2 டாஸ்கோட பாயிண்ட் டேலி பண்ணும்போது பாட்டம் 2 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 2 பேரையும் தனியா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஒரு டாஸ்க் பண்ண வச்சாங்க. அதுல மகேஷ் அண்ட் சாண்ட்ரா, சோனியா அண்ட் சித்து பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருந்ததால 2 பேருமே எடுத்துட்டு போயிட்டு இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தனியா கூப்பிட்டு வச்சு ஒரு ஸ்லேட் எடுத்து உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்னு எழுதி டஸ்ட்பின்ல போட சொல்றாங்க. பிரேமகுரு பேசுவாரு, அவங்க அதை பண்ணுவாங்க. திரும்ப கப்புல்ல 2 பேரா, ஃபர்ஸ்ட் கப்புள் போய் ஒரு பேர்ல ஒருத்தர் போய் பண்ணுவாரு. மேல் போய் பண்றாருன்னா ஃபீமேல் வெளியே வெயிட் பண்ணும். திரும்ப மேல் வந்துட்டு ஃபீமேல் உள்ள போகணும். உள்ள போயிட்டு அவங்க மனசுல தோன்றதை பண்ணுவாங்க. பண்றதை அப்படியே அந்த ஆப்போசிட் பேர் வந்து வெளியே இருந்து எல்இடியில பார்த்து அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான். ஸோ அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையை சால்வ் பண்றத ஒரு வேலையா அங்க பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க 2 பேருமே சால்வ் ஆயிட்டு அடுத்த வாரம் நாங்க டாஸ்கை பயங்கரமா பண்றோன்ற மாதிரி அவங்களுக்குள்ள நடக்கிற டிஸ்கஷன். இன்னொரு பக்கம் வெளியே கார் ரெடி பண்ணி இவங்களை கேண்டில் லைட் டின்னருக்கு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அந்த இடமே டெக்கரேஷனும் அந்த பாத்வேவுமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அதுல ஆசியா அண்ட் ராஜு பயங்கரமா என்ஜாய் பண்ணதையும் ஃபர்ஸ்ட் கேண்டில் லைட் டின்னரா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஆசையா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே அப்படின்னும் போது அங்கே நிறைய எமோஷனல் செக்மெண்ட்டும் இதெல்லாம் நடந்துச்சு 6வது எபிசோட்ல. அடுத்து 7வது எபிசோடுன்றது வீக்கெண்ட் எபிசோட். வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து ஜட்ஜஸ் வருவாங்க. ஜட்ஜஸ் வந்து பல விஷயங்களை சொல்ல போறாங்க அப்படின்றதான். 3 ஜட்ஜஸ் யாரு? லயா, ரேகா, ராதா மற்றும் அனில். இந்த 3 ஜட்ஜஸா வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றத கப்பல் கிட்ட கேட்குறாங்க. ஒவ்வொரு கப்பலும் ஒவ்வொருத்தரை பத்தி பேசுறாங்க. ஓகே, இது நடந்து முடிஞ்ச உடனே ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. ரியல் அண்ட் ஃபேக் கப்பல் யாரு? இப்போ நீங்க ஒரு வாரம் பார்த்ததுல இவங்க ரியல் இவங்க ஃபேக் அப்படின்ற மாதிரி டாஸ்க். ஃபர்ஸ்ட் ராஜு அண்ட் ஆசையா வராங்க. நட்ராஜ் அண்ட் நீத்து வந்து ரியலா இருக்காங்க அப்படின்றத அவங்க சொன்னோன்னே பாசிட்டிவ். யார் ஃபேக்கா இருக்காங்கன்னா அரிதா ஹரிஷ் தான். குறிப்பா வந்து அவர் எங்களை ஃபேக்குன்னு சொன்னாரு, அந்த ஸ்டேட்மெண்ட்டே எங்களுக்கு பிடிக்கல, அதனால நாங்க திரும்ப சொல்றோன்ற மாதிரி அரிதா ஹரிஷ் இவங்க சொல்லிடுறாங்களா? ஓகே. அடுத்து பிரியங்கா அண்ட் ஷிவ் வராங்க. அதுல கல்யாண் அண்ட் வசந்தி வந்து ஃபேக்கா இருக்காங்க. குறிப்பா கல்யாண் வந்து வசந்தி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க ஆல் டைம் எல்லாமே தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதனால அவங்க ஃபேக்கா இருக்காங்களோன்ற எனக்கு ஃபீல் இருக்குன்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு ஆப்போசிட்ல கல்யாண், நான் இப்படிதாங்க வளர்ந்துருக்கேன், நான் இப்படிதாங்க இருப்பேன், அது நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் இருக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி அங்க பேசி முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரியங்கா வந்து ரியல் கப்பல வந்து நீத்து அண்ட் நட்ராஜ் ரியல் கப்பல். அடுத்து பிரிட்டோ அண்ட் சந்தியா போறாங்க. ராஜு ஆசியா தான் ஃபேக்கா இருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. குறிப்பா டாஸ்க்ல ஒரு டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் டாஸ்க். அதுல வந்து பாத்தீங்கன்னா ராஜு வந்து என்ன இருப்பாரு, ஆசியாவை பேசாத, நான் போறேன் நீ பேசாத அப்படின்னு அவங்கள பேசவே விட மாட்டார். அந்த ஒரு பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி இங்க சொல்லுவாங்க. கம்யூனிகேஷனே மிஸ் ஆகுது, நீங்க கமாண்ட் பண்ற மாதிரி இருக்கு, அவங்க சொல்ல வர்றதை கூட சொல்ல முடியாம நீங்க லாக் பண்றீங்கன்ற ஒரு பாயிண்ட வைக்கிறாங்க. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, புரிதல் இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அங்க ஒரு பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. சரி, ஓகே அப்படின்ற மாதிரி முடிச்சிடறாங்க. ரியல் கப்பல்ல திரும்ப நீத்து அண்ட் நட்ராஜ் தான் சொல்றாங்க இந்த 2 கப்பலுமே. ஓகே, அடுத்து அரிதா ஹரிஷ் வராரு. ரியல் கப் யாருன்னா மகேஷ் அண்ட் சாண்ட்ரா. அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரியும் பாண்டிங்கும் சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லியாச்சு. ஃபேக்ல அதே ஆசியா அண்ட் ராஜு, அவங்க 2 பேருக்கும் பாண்டிங் வரல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பவர் பண்றாரு ராஜு, அவங்கள பேச விட மாட்டேங்கிறாருன்றத சொல்றாரு. இங்க வந்து பேச விட மாட்டேங்கிறாருன்னு பாயிண்ட் சொன்னோன்னே உடனே கோவப்பட்டு ராஜு, உங்களுக்கு உங்க ஒய்ஃபோட உங்க போனோட பாஸ்வேர்டு தெரியுமா, நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது அப்படியே மாத்தி மாத்தி டிஸ்கஷன் நடந்து ஆர்குமெண்ட் ஹெவியா போயிருது. ஹெவியா போற டைம்ல வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு இவரு
ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு ஆங்கரும் டெம்பரும் அதிகமாயிருது ராஜுக்கு. ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் போய் தடுக்கிறாங்க, ஒரு வாக் அவுட் பண்ற அளவுக்கே போறாரு. ஒரு பக்கம் ராதா போய் கன்சல்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்படி கன்சல்ட் பண்ணி உட்கார வச்சோன்னே ஜட்ஜஸ் வார்ன் பண்ணிடுறாங்க டைரக்டா, நீங்க ராஜு நீங்க டெம்பரை கண்ட்ரோல் பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க் பண்றாங்க, நீங்க எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவரையும் எச்சரிக்கிறார். இன்னொரு பக்கம் ஹரிதா ஹரிஷ் என்ன பண்ணுவாரு, ஆக்டர் அப்படின்ற வார்த்தை, நீ நடிச்சிட்டு இருக்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திடுவாரா. அதுக்குமே ஜட்ஜ் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வார்த்தைலாம் நீங்க சொல்லக்கூடாது, இது ரொம்ப தப்புன்ற மாதிரி ஹரிதா ஹரிஷுமே வார்ன் பண்ணிடுவாங்க. வார்ன் பண்ணி முடிச்ச உடனே ஓகே டாஸ்க் முடியுது. திரும்ப அஞ்சலி பவன் போவாங்க. நீத்து அண்ட் ரஜராஜ் ரியல் கப்புள், ஆசியா அண்ட் ராஜ் ஃபேக். குறிப்பா வந்து அந்த பொண்ணை பேச விட மாட்டேங்கிறேன், நீ இது பண்றேன்னும் போது ஒரு பக்கம் செம எமோஷனல் ஆகிட்டு வாக் அவுட் பண்ற அளவுக்கே போயிடுவாரு. அப்ப லயா ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க ராஜுகிட்ட, நீ பண்றதெல்லாம் ரொம்ப சைல்டிஷா இருக்கு. ஏன்னா அதுல பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆசியா வந்து அஞ்சலி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாரு, உட்காருமான்ற மாதிரி ராஜு உட்கார வைக்க ட்ரை பண்ணுவாரு. அப்ப வந்து நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப சைல்டிஷா இருக்கு, ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்க, ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி லயாவே ஓப்பனா அந்த இடத்துல நீங்க பண்றதெல்லாம் எங்களுக்கு இரிட்டேஷன் ஆகுதுன்ற மாதிரி ஓப்பனா அடிச்சிருவாங்களா, அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. அடுத்து நட்ராஜன் நீத்து போனவன ஹரிதா ஹரிஷ் வந்து ஃபேக்கா இருக்காங்க. குறிப்பா ஹரிதா ஹரிஷ், ஏன்னா அந்த அவருடைய நேமுக்கு முன்னாடி ஒய்ஃபோட பேரை சேர்க்கறதுமே இந்த கேமராக்காக பண்றாரு, கேமராக்காக தான் இது பண்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன உடனே ஷோக்காலாம் நான் அப்படி பண்ணல, ஆல்ரெடி நான் இப்படிதான் அப்படின்னு இவர் சொல்றாரு. அவருமே சொல்லிடுறாரு, ஏன்னா நான் பிக் பாஸ் பார்த்த வரைக்குமே ஹரிதா ஹரிஷன் தான் ஒரு பேர்ல இருந்தது, ஹரிஷ்னு வராது. அவங்க முன்னாடி ஒய்ஃப் பேரை போட்டு தான் அவர் வந்தார் போன ஷோலுமே. அதனால இது ஒரு கான்சியஸா பண்றதுன்றது இவரோட டவுட். நான் அப்படி இல்லைன்ற ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாச்சு. அஞ்சலி பவன் அவங்கள பொறுத்தவரை ரியல் கப்பல். அடுத்து கல்யாண் அண்ட் வசந்தி வராங்க. அஞ்சலி அண்ட் பவன் வந்து ரியல் கப்பலா இருக்காங்க அப்படின்றதையும், ஃபேக்ல வந்து ஹரிதா ஹரிஷ் குறிப்பா வந்து கப்புள்ஸோட ரெஸ்பெக்ட் இதை பத்தி நிறைய விஷயங்கள்லாம் அவர் பேசியிருப்பாரு. ஹரிஷால தான் நிறைய குழப்பங்கள், அதை தான் இவங்க மென்ஷன் பண்ணி ஃபேக்னு சொல்லியாச்சு. சித்து அண்ட் சோனியா வராங்க. ஜானு பானு ரியலா, ஹரிதா ஹரிஷ் வந்து ஃபேக். ஏன்னா அவங்க பண்ற பிஹேவியரும் நடந்துக்கிறதுமே இது எல்லாமே இங்க இப்படி பண்ணணும்ன்றதுக்காக பண்ற மாதிரி இருக்கு, அவங்க தான் எனக்கு ஃபேக்கா தெரியுறாங்கன்ற மாதிரி ஹரிதா ஹரிஷ் அடுத்த டார்கெட்டா மாறுறாங்க. ஜானு பானு போறாங்க. சித்து சோனியா, ஏன்னா சித்து சோனி ஜானு பானுவை ரியல் சொன்னதுக்கும் ஜானு பானு போய் சித்தி சோனியா ரியல் சொல்றதுக்கும் நீ என்ன சொல்லிட்டு நான் உன்ன சொல்றேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதுல அஞ்சலி பவன் வந்து ஃபேக்கா இருக்காங்க. குறிப்பா பவன் பேசும்போதும் சரி, அவங்களோட ஓவர் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அதுல குறிப்பா ஓவர் பவர் பண்றாரு, அஞ்சலியை டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு, இட் இஸ் நாட் குட் அப்படின்ற மாதிரி ஜானு பானு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து மகேஷ் அண்ட் சாண்ட்ரா வராங்க. ஹரிதா ஹரிஷ் வந்து ட்ரூவா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வசந்தி அண்ட் கல்யாண் வந்து ஃபேக்கா இருக்காங்க, இந்த கப்புள்ஸோட பாண்டிங்கே எங்களுக்கு தெரியல, ஸோ அவர் வந்து நிறைய பேர்கிட்ட இது பண்ணணுன்ற மாதிரி அங்க ஒரு சண்டை வர ஆரம்பிச்சிருது. யாருக்கு, கல்யாணுக்கும் மகேஷ்க்கும். ஏன்னா கல்யாணும் மகேஷும் ஒரு நல்ல பாண்டிங்ல இருந்தாங்க. சடனா மகேஷ் போய் கல்யாண் பேரை சொன்னோடனே அங்க ஒரு மாதிரி அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டு ஆங்கரா பேச ஆரம்பிச்சோடனே உடனே வந்து காம் டவுன், அவங்க ஒரு ரீசனை சொல்றாங்க, அதை எடுத்துக்கிட்டு மாத்த முயற்சி பண்ணுங்க, எதுக்கு ரியாக்ட் பண்றீங்கன்னு ஜட்ஜஸ் சொன்னதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. உடனே மகேஷ் போய் தட்டுவார், தட்டி கொடுக்க ட்ரை பண்ணுவாரு, டே டிராமா பண்ணாத, கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்துருவாங்க. இதுல மோஸ்ட் ரியல் கப்புள் வந்து நீத்து அண்ட் நட்ராஜ், மோஸ்ட் ஃபேக் கப்புள் வந்து ஹரிதா ஹரிஷ் அப்படின்ற மாதிரி முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க டாஸ்க் விளையாண்டாங்களே, 2 டாஸ்க். ஓகே, அதுல வந்து என்ன, மிஷன் கம்யூனிகேஷன் அப்படின்றதையும் ஒண்ணு, இன்னொன்னு வந்து கீ ஆஃப் த ஆர்ட், கீ டு த ஆர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் விளையாடி இருப்பாங்க. அது 2ஓட ஸ்கோர் கார்டு வந்து 2த்தையும் கால்குலேட் பண்ணி ரிசல்ட் வருது. அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆசியா அண்ட் ராஜு 50 பாயிண்ட், 50க்கு 50. நட்ராஜ் அண்ட் நீத்து 40 2வது பிளேஸ், பிரியங்கா அண்ட் ஷிவ் 35 3வது பிளேஸ், ஹரிதா ஹரிஷ் 25 4வது பிளேஸ், ஜானு பானு 25 5வது பிளேஸ், பிரிட்டோ அண்ட் சந்தியா 20 6வது பிளேஸ், அஞ்சலி பவன் 15 7வது பிளேஸ், கல்யாண் அண்ட் வசந்தி 10 8வது பிளேஸ், சோனியா அண்ட் சித்து 5 பாயிண்ட் 9வது பிளேஸ், மகேஷ் அண்ட் சாண்ட்ரா 0 1 பாயிண்ட்டுமே எடுக்கல அப்படின்றதால 0 ஃபைனல் பிளேஸ் வந்துருச்சு. சரி ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் எலிமினேஷன் நடக்கும்னா அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா, இது நீங்க கேம் விளையாடுனதுக்கான பாயிண்ட், இப்போ ஜட்ஜஸ் உங்களை பார்த்து கேமுக்கான பாயிண்ட் போடுவாங்க, அதை வச்சுதான் அடுத்த ஃபைனலைஸ்ட் ஸ்கோர் வரும். 50 மார்க்கு கேமை பொறுத்து, 50 மார்க்கு ஜட்ஜை பொறுத்து. ஸோ ஜட்ஜு போடுறதை வச்சுதான் நீங்க கேம் விளையாடணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்து முடியும். ஸோ இது முடிச்சுட்டு 8வது எபிசோட் நடக்குது. அதுல ராதா வந்த உடனே பாத்தீங்கன்னா நட்ராஜ் கிட்ட பேசுறாங்க,
நீங்க வந்து உங்களுடைய நல்ல சைடை மட்டும் காட்டணுன்றதுக்காக பிளான் பண்ணி பண்றீங்க, உங்களுடைய கெட்ட சைட்லாம் மறைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றதையும் சொல்றாங்க. எதுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தூரம் வச்சுட்டு ஏதோ ஒரு மாதிரி பண்றீங்க? ஏன்னா நட்ராஜ் மற்றும் நீதாக்கும் இன்னொரு பக்கம் அஞ்சலி அண்ட் பவானி இவங்க எல்லாம் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாள் ஃப்ரெண்டு போல. இதுல அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூ நடந்திருக்குது போல. அதுல ஏதோ ஒன்று வீடியோ வாய்ஸ் மெசேஜ் ஏதோ ஒன்று யூடியூப்ல போட்டு பண்ணியிருக்காங்க போல. அதுல நீத்து நட்ராஜ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்காங்க போல. அதுல குழந்தையோட போட்டோ நான் ரிவீல் பண்ணல, பட் வாய்ஸை தான் நான் ரிவீல் பண்ணேன்ற மாதிரி ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூ. அது வந்து அங்க ஒரு பெருசா மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து அரிதா ஹரிஷ் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது யோகா பண்ணும்போது ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணியிருப்பாரு. அந்த கமெண்ட்ல வந்து நீத்து அண்ட் நட்ராஜ் ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரியும், அதுல வந்து அரிதா ஹரிஷ் ஒரு பயன்படுத்தின வார்த்தை, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியா ஒன்னு இருக்கிறது பாத்தீங்கன்னா, அஞ்சலி வந்து யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ போட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க போல. இது ஒரு பெரிய ஸ்டோரியா கனெக்ட் ஆகுது. அதுல வந்து பல பிரச்சனைகள் வந்து அங்க ஹெவியா போச்சு ஆர்குமெண்ட். அதுல வந்து அரிதா ஹரிஷும் கொஞ்சம் அக்ரஷனா போனாரு. அதுல வந்து இவருமே நட்ராஜுமே சில வார்த்தைகளை ஒழுங்கா பயன்படுத்தலன்னு ஜட்ஜஸ் வார்ன் பண்ணதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதுல ஃபைனலா நட்ராஜ் அண்ட் நீத்துக்கு 80% மார்க். இதுல ஜட்ஜஸ் 40 மார்க், அவங்க ஜெயிச்சது 40, 80 மார்க் அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஓகே, அடுத்து கல்யாண ஜானு பானுக்கு என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, அவங்க பயங்கரமா பண்றாங்க, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்கன்றதுக்காக அவங்களுக்கு 35 மார்க் கொடுத்திருந்தாங்க. ஜானு பானுக்கு டோட்டலா 60 மார்க். டாஸ்க்ல 25, இதுல ஒன்று 35, 60. அடுத்து ஷிவ் அண்ட் பிரியங்கா. ஷிவ் வந்து டாஸ்க் எல்லாம் சூப்பரா பண்றீங்க, பட் உங்களை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. எப்படி உங்களை பத்தி மற்ற கண்டஸ்டன்ஸ் பேசவும் இல்லை, ஃபேக்லயும் வரல, ரியல்லையும் வரல. நீங்க அப்ப கான்வர்சேஷன்லயே வரலன்னா இந்த வீட்டுல இருக்கடையெல்லாம் தெரியாம இருக்கீங்க, இது நல்லதுக்கு இல்ல பாத்துங்கன்ற மாதிரி சொல்லிட்டு 35 மார்க் போடுறாங்க. ஸோ 35 70 மார்க். சித்து அண்ட் சோனியா என்னன்னா, உங்களுக்கு மெச்சூரிட்டியும் சீரியஸ்னஸும் எங்களுக்கு பெருசா தெரியற மாதிரி எனக்கு தெரியல. குறிப்பா அந்த லாங்குவேஜை பத்தி நீங்க பேசுனீங்க, லாங்குவேஜை பத்தி எடுத்துட்டு வந்து சொன்னீங்க, ஓகே, லாங்குவேஜ் இஷ்யூவை. ஆனா அது ரொம்ப தப்பா தெரிஞ்சதுன்றத ஓப்பனா ராதா அடிக்கிறாங்க. ஒரு வாரத்துல யாராலையும் தெலுங்கு கத்துக்க முடியாது, அது போக போக தான் கத்துக்க முடியும். ஸோ அதை நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு 20 மார்க் போட்டு 25 ஆயிருது. அடுத்து கல்யாணன் வசந்தி. அதுல வந்து இந்த பெட்ரூம் சேஞ்ச் பண்ணாங்கல்ல, பிரிட்டோ அண்ட் சந்தியா வந்து பெட்ரூமை இங்க உள்ள இருந்து வெளியே இருந்து உள்ள போயிட்டு பெட்ரூமை மாத்தி விட்டாங்க இல்லையா, அதுல ஏன் நீங்க அப்செட் ஆனீங்க? இல்ல சார், நான் வந்து வெளியே எங்க வேணாலும் படுத்துப்பேன், என் ஒய்ஃப் படுத்துக்கணும்ல, அதை யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க வந்து ஒத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த ஏஜ் டிஃபரன்ஸால வந்து நிறைய பிரேக்கப் ஆகும்னு சொன்னல, அது கூட நான் ரிக்ரெட் பண்றேன், அதை நான் பல வாட்டி நான் சாரி கேட்டிருக்கேன் பிரிட்டோ கிட்டன்ற மாதிரியும் சாரியும் கேட்டதையும் கிளாரிபிகேஷன் பண்ணிட்டு ஜட்ஜஸ் 20 மார்க் போட்டிருந்தாங்க. 10 + 20 30 மார்க். அடுத்து சாண்ட்ரா அண்ட் மகேஷ் அந்த டாஸ்க்ல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுல லெட்டரை அவங்க வரதுக்கு முன்னாடி படிச்சது இவங்களோட தப்பு. மற்றபடி நம்ம ஒரு டீம்ல போய் சேர்க்கணும்னா நம்மளும் அதுக்கு உழைப்பு போட்டாதான் நமக்கு கிடைக்கும். அதுல கிளியர் கட்டா பிரியங்கா அண்ட் சிவ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுல தப்பு சாண்ட்ரா அண்ட் மகேஷ் மேலேயுமே இருக்குன்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஜட்ஜஸ் 15 மார்க் போட்டு 15 மார்க்ல வந்து நிற்பாங்க. அடுத்து அஞ்சலி அண்ட் பவன். அவங்க 2 பேரும் வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயே பல பிரச்சனைகள் உருவாயிருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் பேசி முடிச்சுட்டு 15 35ன்றத 50 மார்க் வருது. அடுத்து பிரிட்டோ அண்ட் சந்தியா. இதுல குறிப்பா பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது உங்க 2 பேருக்குள்ள அப்படின்றத சொல்லி ஜட்ஜஸோட ஹையஸ்ட் மார்க் 45 மார்க் பிரிட்டோ அண்ட் சந்தியாவுக்கு போட்டு 20 + 45 65 மார்க் ஆயிரும். அடுத்து ருக்குராஜ் அண்ட் ஆசியா. அவங்க 2 பேருமே பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலயும். அதுல குறிப்பா அந்த ஒரு கேள்வி கேட்டிருப்பார்ல, அம்மாவா ஹஸ்பண்ட் இவரா அப்படின்னும் போது நான் இறந்து போயிருப்பேன், சூசைட் பண்ணியிருப்பேன்னு அவங்கள. அப்ப ஜட்ஜஸ் சொல்லியிருப்பாங்க, சூசைடுன்றது முடிவு கிடையாது, ஒரு விஷயத்த நம்ம போராடி ஃபைட் பண்ணி அதுக்கான முயற்சி பண்ணணும், அப்பதான் கிடைக்கும், இந்த மாதிரி தாட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 45 மார்க் அவங்களுக்கும் ஹையஸ்ட் மார்க் போட்டு 95 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. அடுத்து அரிதா ஹரிஷுக்கும் நட்ராஜுக்கும் நடந்ததுல அந்த பிரச்சனை, ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணி தப்பாயிருச்சுன்னு அதுக்கு ஒரு ஃபுட்டேஜ் குறும்படம் போட்டாங்க. குறும்படத்துல வந்து அரிதா ஹரிஷ் அந்த மாதிரி ஒன்று சொல்லலை, வேற அவர் சொன்னதே காமெடி சென்ஸ்ல, பட் அந்த சென்ஸுமே தப்புன்னு வச்சு ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க. அது டபுள் மீனிங்ல கன்வே ஆகுது, எல்லாருக்கும் அது காமெடியா தான் புரிஞ்சிருக்கு. நீங்க குழந்தைய சொல்ற மாதிரி எங்க டைலாக் எதுவுமே மென்ஷன் ஆகல, அது அவங்களுடைய தப்பு. பட் இருந்தாலும் அரிதா ஹரிஷ் நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்கன்னு அவங்களையும் வார்ன் பண்ணிட்டாங்க. வார்ன் பண்ணிட்டு பிரேமகுரு சொல்றதை நீங்க கேட்கணும் அரிதா ஹரிஷ், இதை நீங்க கேட்கலன்னா ரொம்ப ரொம்ப தப்பு, இதை நீங்க கேட்காமலாம் இருக்கக்கூடாது, நீங்க கேட்டே ஆகணும் அப்படின்றதையும் ஓப்பனா போட்டு அடிக்கிறாங்க. கேட்டே ஆகணும் போது அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், பல வாக்குவாதம்லாம் நடக்குது. நடந்து முடிஞ்ச உடனே பாயிண்ட் வந்து ஜட்ஜஸ் 30 கொடுக்குறாங்க. 25 30 = 55. இதுல பாயிண்ட்ஸ் டேபிள் ரிவீல் ஆகுது. ஜட்ஜஸ் ஸ்கோர் டாஸ்க் ஸ்கோர் கம்பேர் பண்ணுவது ஈக்குவல் பண்ணி ஒரு டேபிள் வருது.
ஆசியா அண்ட் ராஜு 95 பாயிண்ட், நட்ராஜ் அண்ட் நீத்து 80 2வது பிளேஸ், பிரியங்கா அண்ட் சிவ் 70 3வது பிளேஸ், விரிட்டோ அண்ட் சந்தியா 65 4வது பிளேஸ், பானு ஜானு 60 5வது பிளேஸ், அரிதா ஹரிஷ் 55 6வது பிளேஸ், அஞ்சலி அண்ட் பவன் 50 7வது பிளேஸ், கல்யாண் அண்ட் வசந்தி 30 8வது பிளேஸ், சித்து அண்ட் சோனியா 25 பாயிண்ட் 9வது பிளேஸ், சாண்ட்ரா அண்ட் மகேஷ் 15 பாயிண்ட் 10வது பிளேஸ். பாயிண்ட்ஸ் டேபிள் வந்துருச்சா? இப்போ என்ன சொன்னாங்க, லீடர் போர்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னாங்க. என்னன்னா, அவங்க இந்த வாரத்தோட கோல்டன் கப்பிள். அந்த கோல்டன் கப்பிளுக்கு பேரடைஸ் அப்படின்ற ரூமுக்குள்ள எல்லா வசதிகளும் இருக்கு. எல்லா ஃப்ரூட்ஸு நட்ஸு எல்லாமே கொடுக்குறோம். அதில் நீங்கள் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆட்டை போட்டுட்டு, கோல்டன் பேட்சை கொடுத்துட்டு, கோல்டன் கீயை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாரம் பயங்கரமான ஒரு ரூமை கொடுத்துருக்காங்க ஆசியா அண்ட் ராஜுக்கு. இன்னொரு பக்கம் பாட்டம் 3ல இருக்கவங்க டேஞ்சர் ஜோன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது அங்க நடக்குது. பிரியங்கா அண்ட் ஷிவ் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, எங்களுக்கு நீங்க மார்க்கை கம்மியா போட்டிருக்கீங்க, இவ்வளோ டாஸ்க் எல்லாத்தையும் நாங்கள் பயங்கரமா பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு 35 போட்டிருக்கீங்க. அரிதா ஹரிஷ் டாஸ்கே பண்ணல, அங்க பிரேமகுருவை எதிர்த்துமே பேசியிருக்கார், அவருக்கு ஒரு 30 மார்க் போட்டிருக்கீங்களே, இது என்னது இது வந்து எனக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி வாக்குவாதம் நடக்குது. ஓகே, அரிதா ஹரிஷ் கிட்ட கேட்குற ஜட்ஜஸ் கிட்ட, இல்ல நாங்க பார்த்ததை வச்சுதான் கரெக்டா பார்த்துருக்கோம், நீங்க ஜட்ஜஸ் கிட்ட இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்ற மாதிரி ஜட்ஜஸ் சொல்ல அவங்க உட்காந்துட்டாங்க. பிரியங்கா அண்ட் ஷிவ் உட்காந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அரிதா ஹரிஷ் வந்து கேட்கிறாரு, இதை வந்து கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இந்த மாதிரி கம்மியா இருக்கு, அதை பத்தி கேட்டியா, இதை பத்தியன்ற மாதிரி அங்க அரிதா ஹரிஷ் பேச பயங்கரமான வாக்குவாதம் மாத்தி பிரியங்கா அண்ட் ஷிவ் அரிதா ஹரிஷுமே போகுது. இது போய் முடிக்கிறாங்க. அப்ப வந்து அனில் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு தப்பெல்லாம் சொன்னேன், உங்களுக்கு தப்பு சொன்னா இல்ல இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் பேசி முடிக்கிறாங்க. உடனே பிரியங்கா சிவ் என்ன சொல்றாங்க, நாங்க இந்த ஷோ விட்டு வாக் அவுட் பண்றோம், நாங்க இந்த ஷோ விட்டு நாங்க இப்பயே வெளியே போறோம், இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும் போது, எதனால நீங்க வாக் அவுட் பண்றீங்கன்ற மாதிரி ஆங்கர் கேட்கறாங்க ஸ்ரீமுகி. ஜட்ஜஸ் மேலேயா இல்ல அரிதா ஹரிஷ்? இல்ல அரிதா ஹரிஷ் தான், இந்த மாதிரி ஒரு ஷோல ஒரு ஃபார்மேட் இருக்கு, அந்த ரூல் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணாம ஒருத்தர் இப்படி பேசுவாரு, அதை டாஸ்கை ஃபாலோ பண்ணாம இருப்பாரு, அவங்களுக்கு ஒரு மார்க் எங்களுக்கு ஒரு மார்க், என்னது இது எங்களால ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு வாக் அவுட் பண்றேன்ற மாதிரி முடிவுக்கு பிரியங்கா வந்துருவாங்க, பிரியங்கா சிவம். அதுக்கப்புறம் ஜட்ஜஸ்லாம் பேசி, நீங்க ஒரு ஸ்ட்ராங் கப்பிள், நீங்க இந்த மாதிரி கேம்ல இம்ப்ரூவ் பண்ணணும் தான் சொல்றமே தாண்டி வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவங்கள கன்சோல் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. இல்லைன்னா சிவ் அண்ட் பிரியங்கா வந்து ஏதோ டிராமா பண்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு, வாக் அவுட் பண்ற அளவுக்கு போயாச்சு. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க உட்காந்தாச்சா, இந்த 3 கப்பிள்ஸ்ல ஓட்டிங் போயிடுச்சு. என்ன ஓட்டிங்னா, இப்ப 3 கப்பிள்ஸ் ஓட்டிங்ல இருக்காங்க, மிச்சம் இருக்கிற 7 கப்பிள்ஸ் வந்து ஓட்டு போடணும். யார் இந்த 3 கப்பிள்ல 2 பேர் லீஸ்ட் இம்ப்ரெசிவா இருக்காங்க அப்படின்னு ஓட்டு போடும்போது, அதுல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அண்ட் மகேஷுக்கு 6 ஓட்டு, சித்து அண்ட் சோனியாவுக்கு 6 ஓட்டு, கல்யாண் அண்ட் வசந்திக்கு 2 ஓட்டு. அப்ப கல்யாண் அண்ட் வசந்தி சேஃப் ஜோன் போயாச்சு. சித்து சோனியாவா சாண்ட்ரா அண்ட் மகேஷா யார் எவிக்ட் ஆகப்படுறாங்கன்ற ஒரு பரபரப்பு கொண்டாக்கிட்டு ஜட்ஜஸ் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு வாரத்துல கப்பிள்ஸை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், அதனால இந்த வாரம் அவங்க சேஃப் ஜோன் போட்டோம், அடுத்த வாரம் அவங்க பார்த்து கேம் விளையாடிக்குங்கன்ற மாதிரி சொல்லி இந்த எபிசோட முடிச்சு விட்டாங்க. ஆக மொத்தத்துல எவிக்ஷன் கிடையாது, அதுக்கு டைரக்டாவே சொல்லிட்டு போயிடலாமேன்னும் போது கடைசியில எடுத்துன்னு வந்து ஒரு பரபரப்பை உண்டாக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி உண்டாக்கி முடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதுதான் இந்த 4 எபிசோடில் நடந்த சம்பவம். அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.